ईरानी, अफगानिया, मलेशिया, बैंकॉक। कैसा निकलती बेंगलुरु के अंदर, हैदराबाद में खाते हलीम, बेंगलुरु में खाते पत्थर की फल, बेंगलुरु के पत्थर पे मरे तो अंगार निकलती சுனாமா சாக்லேட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் உள்ள சிவாஜி நகரில் உள்ள ரம்ஜான் ஃபுட் ஸ்ட்ரீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இந்த வருஷம் என்னென்ன ஃபுட்ஸ் இருக்குது அதெல்லாம் அப்படியே நம்ம ஒரு வாக் த்ரூ பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஷாப் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட கடையில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, ஷூஸு இதெல்லாம் விற்கிறாங்க. அவங்க நல்லா தெரியணுன்ட்டு நல்லா ஒரு ஹைட்டில் இருக்கிறாங்க பாருங்க. ஆனால் ஏரியா மட்டும் சரியான க்ரௌடுங்க. எல்லா பக்கமும் இந்த ரம்ஜான் டைமில் ஸ்பெஷலானதே இந்த கல்லில் போட்டு குக் பண்ணுறதாங்க. கல்லில் தான் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. அந்த கல்லையும் அப்பப்போ அந்த மசாலாலாம் ஒட்டாமல் க்ளீன் பண்ணிக்கிறாங்க. இந்த ரம்ஜான் டைமில் மட்டுமே ரொம்பவே ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் பத்திரக்கா கோஷ். அது பார்த்திங்கன்னா முழுக்க கருங்கல்ல சூடு பண்ணி அதில் குக் பண்ணுறதுங்க. இங்கே ஒரு வித்த காட்டுற மாதிரி தாங்க இந்த டைமில். இப்போ இந்த தீயை ஒரு மாதிரி பறக்க வைப்பாங்க பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. இதை பார்க்குறதுக்கே ஏகப்பட்டவர் வெயிட் பண்ணுவாங்க. அவர் பயங்கர ஒரு எந்துவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ எந்துவாக எப்படி பண்ணுறாரு, அந்த கல்லை சுற்றி எப்படி தீ பாருங்க. இங்கே சில ஷாப்ஸில் எங்கெல்லாம் இடம் இருக்கிறோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் உட்காந்துருக்குறோம். ஏன்னா பயங்கர க்ரௌடு. அப்போ தான் சாப்பிட்ற ஐட்டத்தை உங்களுக்கு நான் காட்ட முடியும். ஸோ இப்போ நான் சில பீஃப் ஐட்டம் தான் வரும், நான் ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். ஷீக், அதாவது காடின்பாங்க. அதுக்கு இங்கே பாருங்கள், மசாலா ரெடியாக வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க தான் இப்படி காடியில் இப்படி பிடிச்சி அங்கே வைப்பாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக சார்கோலில் போட்டு எடுக்கிற இது தாங்க ஷீக். ஆயிலெல்லாம் போட மாட்டாங்க. நீங்கள் யாருனாலும் சூப்பராக சாப்பிடலாம். ஸோ நம்ம இப்போ பீஃபில் பால், அப்புறம் ஷீக்கு, அதுக்கப்புறம் இதுக்கு சேமியா, அதாவது இடியப்பம், இது எல்லாமே வாங்கியிருக்கிறோம். பாலில் நல்லா லெமன் போட்டு, லெமன் வர கொடுத்துருக்காங்க, லெமன் ஆனியன். மெயினாக இந்த இது பாருங்கள், அப்படியே சூப்பராக இந்த இலை வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த இதை பாருங்கள், நல்லா ஒரு தகடான பீஸு. சாப்பிட்றக்கே அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். சரிதா, நல்லா ரஃபாகவே இல்லை, தின்னா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஷீக்கு. ஷீக் அப்படியே சுட அப்படியே ஆவி பறக்கிறது. ஷீக்கு நல்லா இந்த மாதிரி சேமியா உள்ள வச்சு செம்ம டேஸ்ட்டுங்க. ஷீக் நல்லா அப்படியே சாஃப்டாக, அதே டைமில் செம்ம கிறிஸ்புங்க. கிறிஸ்பு அப்படியே தொட்டாலே ஊந்துருங்க. அந்த மாதிரி நல்ல கிறிஸ்பாக சூப்பராக இருங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு பேர் கல்மி கபாப். கல்மி கபாப்னு இருக்காங்க. நல்லா குட்டி பீஸாக இருக்குது, பயங்கர சூடாக இருக்குங்க. அந்த மசாலாலாம் போட்டு சாப்பிட்டதுல இதோட மசாலா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே அந்த ஜூஸியாக அந்த சும்மா சாப்பிடலாம், பயங்கர செட்டிலாக சூப்பராக இருக்குது. ஸோ எல்லா கடையிலையும் ஷீக்கு, அப்புறம் இந்த ஹரிபால்மாங்க, இது எல்லாமே சார்கோலில் போடுறது. அதுக்கப்புறம் தவாவில் போடுறக்கூடிய கபாபு, அப்புறம் க்ரீன் பால், அப்புறம் வீல் கபாப், இது எல்லாமே இருக்குது. இங்கே பசங்களாம் செம்ம ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. சரியான க்ரௌடுங்க. ஆனால் அந்த க்ரௌடில் இப்படியே ஒன்றா பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு ஜாலியாக தாங்க இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த ரம்ஜான் ஸ்பெஷலான ரம்ஜான் டைமில் மட்டும் கிடைக்கக்கூடிய கேமல். ஸோ கேமல் பார்த்தீங்களா, அதை எப்படி குக் பண்ணுறாங்கன்ட்டு. நல்லா விறகு போட்டு கருங்கல் தான், எல்லாமே கருங்கல் தான். நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டது பீஃபில் இந்த மாதிரி சாப்பிட்டோம் பால். இப்போ அதே இது இப்போ கேமல். அந்த மெயின் இவங்களோட போடுற அந்த க்ரீன் மசாலா தான். ஸோ அந்த க்ரீன் மசாலா தான் போட்டு அங்கே குக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்லா குட்டி பீசஸ்ஸு, ஆனால் நல்லா அப்படியே தகடாக வெட்டியிருக்கிறாங்க. ஸோ இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
நல்லா மீட்டியாக இருக்குங்க. கண்டி எந்த ஸ்மெல்லும் கிடையாது. ரஃப்பாக இருக்குது, கனமாக இருக்குது, ராவாக இருக்குது, அந்த மாதிரிலாம் இல்லை. சூப்பராக குக் ஆகிருக்குங்க. இந்த மசாலா தான் இது பாருங்கள். ஆனால் பீஃப் டேஸ்ட்டுக்கும் கேமல் டேஸ்ட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் பெங்களூரில் சிவாஜி நகரில் கிடைக்கும். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. யாருக்கெல்லாம் கேமல் டேஸ்ட் பார்க்கணும் இல்லை கேமல் ஆல்ரெடி பிடிக்குமோ அவங்க வந்து இங்கே வந்து வாங்கிக்கோங்க. ஸோ பிரதர் வந்து நமக்கு காட்டுறது வந்து கேமலோட ஹம்ப் பீஸ் பாருங்க. இவங்க வந்து கேமல் மீட் ஸ்டாலும் போட்டிருக்காங்க, தெரியுதா? இது எல்லாமே வந்து கேமல். நீங்கள் வீட்டில் போய் குக் பண்ணி வாங்கி சாப்பிடணுன்னாலும் இங்கே இருந்து நீங்கள் வந்து கேமல் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் குக் பண்ணி சாப்பிடலாம். இல்லை சுட சுட இந்த மாதிரி சாப்பிடணுன்னாலும் சாப்பிடலாம். ஸோ ஒரு பிளேட் வந்து 150 ருபீஸ் வாங்கினாங்க. 150 ருபீஸ்க்கு கேமல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ஒர்த்து தான். இங்கே ஒரு ஸ்டால் வந்து ஹைதராபாத் ஹலீம் போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து ஹலீம் வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ சுட சுட சிக்கன் ஹலீம் அங்கே எடுக்கிறாங்க பாருங்கள். சுட சுட சிக்கன் ஹலீம். ஸோ ஹலீம் பாருங்கள், அப்படியே வந்து மேலே வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஹலீம் சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து அந்த சிக்கனோட ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. கீ வந்து ஜாஸ்தி இவங்க போடலாம். ஹலீம் வந்து அந்த திக்னஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. பட் வந்து அந்த சிக்கன் ஃப்ளேவர் அப்படியே இருக்குங்க. கீ மட்டும் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஹலீம் வந்து 100 ருபீஸ். ஸோ இது வரைக்கும் சாப்பிட்டதில் வந்து ஹலீம் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தாங்க. ஹலீம் வந்து எப்போவுமே ஹைதராபாத் தான். ஸோ இன்னைக்கு வந்து சிவாஜி நகர் ஃபுட் ஸ்ட்ரீட் வந்தப்போ ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இவங்கெல்லாம் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ நீங்களோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சில் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ரம்ஜான் டைமில் மெயினாக வந்து உங்களுக்கு எல்லா ஷாப்ஸுமே ஆல்மோஸ்ட் 2 to 4 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ பர்டிகுலராக நீங்கள் வந்து ஆஃப்டர் 10 o'clock வந்தீங்கன்னா டிராஃபிக் விட்டு வரதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சில கடையில் பார்த்தீங்கன்னா பியூர்லி வந்து சிக்கன் ஐட்டம்ஸு, வரிசையாக சிக்கன் ஐட்டம்ஸில் பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே வந்து சிக்கன் ஐட்டம்ஸு. குல்கி சர்பத் கடைக்கு மட்டும் சம கூட்டம். ஆனால் வந்து போடுறவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து 11 o'clock ஆக போகுது. ஆனால் வந்து இங்கே வந்து க்ரௌடு மட்டும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து க்ரௌடு வந்து இன்னும் கூட்டிக்கிட்டே தான் போகுது. பன் மஸ்கா, பன் பட்டர், அப்புறம் வந்து குல்கந்து. சூப்பராங்க. நினச்சதோட அந்த பட்டர் அப்புறம் வந்து குல்கந்து சேர்ந்து உண்மையிலே நல்லா செம டேஸ்ட். அந்த குல்கந்து தான், ஜாம் கிடையாது. இந்த வண்டி ஃபுல்லாகவே வந்து பன்னு தாங்க. பன் மஸ்கா பண்ணிக்கிட்டு அதுவும் ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணி வைக்கிறாங்க. ஸோ வந்து இதில் வந்து பட்டர் அப்புறம் குல்கந்து. ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் தான். 30 ருபீஸ்க்கு வந்து நல்ல பெரிய சைஸ் பண்ண. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் தான். மட்கா குல்ஃபிலேருந்து ஆரம்பித்து அப்படியே வரிசையாக வந்து இது வந்து சின்ன சைஸ் ஃபலூடாவாங்க. அப்புறம் வந்து காஜூர் அல்வா இந்த மாதிரி வரிசையாக வச்சுருக்காங்க. அப்புறம் ஜாமுன், அப்புறம் வந்து ஷாகி துக்கடா. மெயினாக வந்து இங்கே வந்து கேரமல் புட்டிங் இருக்குது. கேரமல் புட்டிங் பாருங்கள், அப்படியே வந்து கட் பண்ணுற பாருங்கள். கட் பண்ணால் அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி வந்துடுது. சூப்பராக இருக்குங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து அந்த டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர். மேலே இருக்குது பாருங்க. இது வந்து அப்படியே இந்த கேரமலோட ஃப்ளேவர் எப்படி கலர் இருக்குது பார்த்தீங்களா? பை கித்தாவை 40. ஸோ 40 ருபீஸ்க்கு வந்து இந்த கேரமல் புட்டிங் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு இந்த தவாவில் போடக்கூடிய ரோல்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதுக்கு ரோல்ஸ்க்கு உண்டான கீமா வச்சுருப்பாங்க. ஸோ சில கடைகளில் வந்து சிக்கன் வெரைட்டிஸே நிறையா இருக்குங்க. இங்கே ஒரு ஸ்வீட் ஷாப் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. மெயினாக வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ், ரசகுல்லா, அதுக்கு ஷாகி துக்கடா, எல்லா ஐட்டமே வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து 50 ருபீஸ் வாங்குறாங்க. நீங்கள் வந்து ரெகுலராக லைஃப்பில் வந்து சில ஸ்வீட்ஸ் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே இந்த டைமில் இங்கே கிடைக்கும். ஸோ 30 ருபீஸ்க்காங்க. எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ मोहब्बत का शरबत 30 रुपीஸ்ங்க. சூப்பராக இருக்குது. மெயினாக நல்லா சில்லுன்னு அந்த ஃப்ளேவரோடு இருக்குது. அந்த ஒரு மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ், ரோஸ் மில்க் மாதிரியும், அப்புறம் ஊட உங்களுக்கு வந்து வாட்டர்மெலன் வரதுனால இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ டைம் வந்து 11:30 ஆகுது. நாங்கள் வந்து அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகலான்னு பார்க்குறோம். ஆனால் வந்து பின்னாடி வந்து க்ரௌடு மட்டும் சான்ஸே இல்லை.
க்ரௌட் கூடிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இங்கே உள்ள ஷாப்ஸ் எல்லாமே வந்து நிறைய ஷாப்ஸ் வந்து சகர் டைம் அது வரைக்கும் உண்டு. அதாவது மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5:30 வரைக்குமே இந்த ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து க்ரௌட் கூடிக்கிட்டே தான் போகுது பாருங்கள். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து அத்தர் ஷாப்ஸு. அத்தரில் வந்து யூஸ்வலாக நீங்கள் லிக்விடாக பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு மாதிரி வேக்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்மெல்லு மட்டும் ரொம்ப ஒரு மைல்டாக, ஆனால் வந்து நல்லா கிளாசிக்காக இருக்குங்க. இது ஒரு ட்ராப் தான் வச்சுருக்காங்க. சூப்பரான ஸ்மெல்லு. இதை பாருங்க, இதில் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஒரு 10 ஃப்ளேவர் இருக்குது. 10 ஃப்ளேவரில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜார்டன் ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும் அது. அப்புறம் வந்துட்டு CR7 இருக்குது. அப்புறமா சாண்டல், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட் வூட், பிளாக் வூட், இந்த மாதிரி 10 ஃப்ளேவருங்க வரும் எல்லாமே. இப்போ டோட்டலாக வந்து 8 ஹவர்ஸ் நிற்கும் உங்கள் பாடியில். இது 8 ஹவர்ஸ் நிற்கும். 8 ஹவர்ஸ் நிற்கும் கண்டிப்பாக. ஒரு பாக்ஸ் வந்து 50 ரூபா, அவ்வளோதான். இந்த லவ்லி வந்துட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் லவ்வபிள் ஆகிடுவீங்க. அப்படியே அந்த மாதிரி இருக்கும், லவ்வபிளாக இருக்கும். இது ஆனால் பெரிய லவ்லி தான், லவ்வபிளாக இருக்கும். இந்த சைஸ் அத்தர் வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு மாதிரி வேக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்மெல் வந்து நல்லா கிளாசிக்காக இருக்குது. ஸோ இது வந்து 50 ருபீஸ். மிச்ச டைம்ல எங்கே இருக்கும் சார்? மிச்ச டைமில் வந்துட்டு நம்ம ஷாப் வந்து HSRல இருக்குது. HSRல இருக்குதா? செகண்ட் செக்ஷன்ல இருக்கும், நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. எல்லா ஷாப்லையுமே வந்து நைட்டு வந்து 12 மணி ஆனாலும் இந்த வித்தை மட்டும் ஓயவே மாட்டேங்கிங்க. அங்கே பாருங்கள், இதை வந்து நல்லா சூடாக வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து எண்ணெய் தண்ணி ரெண்டையும் சேர்த்து ஊற்றுறாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த இடம் வந்து பயங்கர பிஸி. இப்போ வந்து 12 o'clock ஆகுது. ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பெங்களூர் சிவாஜி நகரில் உள்ள சாந்தினி சவுக். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த 30 டேஸில், ரம்ஜான் 30 டேஸில் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.